ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19th கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி ஜெனி சேனலில் கிச்சன் சீக்ரெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு 3 டேஸ் பிஃபோர் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். இது வந்து 2வது வீடியோ. இந்த சீக்ரெட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இதில் நம்ம வந்து சௌசௌ பற்றி தான் பார்க்க போகிறோம். சௌசௌ வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சௌசௌ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2ஆக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. பீசஸாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ். வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இதை 2ஐயும் நான் எப்படி வந்துட்டு தேய்க்கிறேன் பாருங்களேன். இதே மாதிரி நீங்கள் 2ஐயும் தேய்ங்க. அந்த மாதிரி நீங்கள் தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வரும் பாருங்கள். இப்போவே லைட்டாக வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கும்போது அந்த பிசுபிசுப்பு இந்த வெள்ளை மூலமாக தான் வருது. நீங்கள் நல்லா தேய்க்கும்போது அந்த வெள்ளை ஃபுல்லாகவுமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பீசஸாக கட் பண்ணும்போது அந்த பிசுபிசுப்புலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணி நீங்கள் குழம்புல போடலாம். டிப் நம்பர் 2. இதில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எதுனா, செப்பல் நம்ம புதுசாக வாங்குகிறோம் பார்த்தீங்களா. ஸோ வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை போடும்போது கால் வந்து கடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா பவுடர். நீங்கள் எந்த பவுட்ரு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கோகுல் சாண்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் பான்ஸ் எதுனா வேணால் இருக்கலாம். அதை எடுத்து கரெக்டாக அந்த கால் வைக்கிற அந்த விரல் போகுது பார்த்தீங்களா, கட்டை விரல், அந்த இடத்துலையும் மேலே ஃபுல்லாகவுமே நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செப்பல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடிக்கிறது வந்து இருக்காது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அதுக்காக தான் சரி இந்த டிப்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து இதை போட்டிருந்தேன். கரெக்டாக அந்த இடத்துல அந்த கட்டவிரல் நுழைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி நல்லா போடுங்க. ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ நான் வந்து பவுடர் போட்டதுக்கப்புறம் நான் வாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3. இதில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எப்போயுமே காய் கூடையில் பார்த்திங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு 2ஐயுமே நம்ம ஒன்றா தான் அந்த கூடையில் போட்டு வச்சுருக்கோம். பட் அந்த மாதிரி போடக்கூடாது. அது மாதிரி போட்டிங்கன்னா கிழங்கு வந்து சீக்கிரமாக வேர் விட ஆரம்பிச்சிரும். அதனால் எப்பயுமே வெங்காயத்தையும் கிழங்கையும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றா ஒரே இடத்துல நம்ம வைக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கை தனியாக ஒரு இடத்துல வச்சு ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு கூடையிலையோ வச்சதுக்கப்புறம் இந்த பூண்டோட அந்த காம்பு இல்லை தோல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வேர் வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கோடையே நம்ம பூண்டையும் சேர்த்தே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வேர் விடாது, கிழங்கும் ரொம்ப நாள் வரும். ஸோ நீங்கள் தனியாக வைக்கிறப்ப இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை தனியாக ஒரு கூடையில் எடுத்து வச்சுருங்க. இல்லை தனியாக ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் பூண்டையும் ஒன்றா நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறப்ப கிழங்கு சீக்கிரமாக வேர் விடாது, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாமா. டிப் நம்பர் 4. இது லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூவை வந்து வாங்கி கட்டி நம்ம டேரெக்டாக அதை ஃப்ரிட்ஜில் ஒரு கவர்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ நம்ம எடுத்து வைப்போம். பட் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிரும். உங்களுக்கு அந்த மாதிரி வாடாமல் இருக்கணும் அப்படின்னா அதை ஒரு கவரில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கொஞ்சமாக அந்த பூ மேலே தூவி விட்டுருங்க. அந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறமா கவரில் கவர் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ வச்சு மூடி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள். அரிசி ரொம்ப முக்கியம் பிகிலே.
டிப் நம்பர் 5. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நம்ம தோசைக்கல் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து ஒழுங்காக வராமல் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கான டிப்ஸ் தான் இது. நீங்கள் வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து தோசைக்கல்லில் தடவாமல் இந்த மாதிரி ஃபோக் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி வெங்காயத்தை பாதி கூட எல்லாம் முக்காவாக சின்ன பீசஸாக கட் பண்ணி அது மேலே அதை நல்லா சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்களேன், இது இப்போ தேய்க்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் தோசைக்கல்லில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லேடிஸ். ஆமாம், இது நம்மளுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தோசையும் நல்லா வரும். ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 7. ஆக்சுவலி இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம குக்கரில் பார்த்திங்கன்னா பருப்பு வைப்போம் பார்த்திங்களா சாம்பாருக்கு. அந்த சமயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ பருப்பு வச்சாலும் பார்த்திங்கன்னா குக்கருக்கு மேலே விசில் வந்ததுக்கு அப்புறமா நிறையா அந்த தனியாக ஃபுல்லாக குக்கர் மேலே ஃபுல்லாக வலிஞ்சு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் தான் இது. நீங்கள் வந்து உள்ள பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம், நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன சில்வர் கிண்ணமாக எடுத்து அதையும் நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடிடுங்க. மூடி அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த முட்டையாக வர்றது, தண்ணியாக வலிஞ்சு வர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது பாருங்கள், இது வந்து நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 8. இதில் நாம் வந்து தேங்காவை பற்றின ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் எப்போயுமே தேங்காவை ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் வெளியில் எப்போயுமே தேங்காவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வைக்காதீங்க. அதே மாதிரி தேங்காவை வந்து நீங்கள் ஒரு 4 தேங்காவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா ஆட்டி பார்த்து எதில் தண்ணி கம்மியாக இருக்கோ அந்த தேங்காவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த தேங்காய் வரும். அதே மாதிரி தேங்காயில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, தேங்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க போகிறப்ப 3 கன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணில் ஒரு பக்கெட்டு வந்து ஏதாவது தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காய் அழுகுன தேங்காய். ஓகே, நெக்ஸ்ட் டிப் நம்பர் 9. பிரிஞ்சால் பார்க்க போகிறோம். கத்திரிக்காவெலாம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அது கருத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காவை பீசஸாக கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு அந்த கத்திரிக்காய் வந்து கருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டிப் நம்பர் 10. இதில் நம்ம முட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முட்டை வந்து சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது 2ஐயும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க வைங்க. சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயம் நீங்கள் உரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓடோட முட்டை வரும் பார்த்தீங்களா, நம்ம உரிக்கிறப்ப அந்த மாதிரி இல்லாமல் ஓடு தனியாக அழகாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும். தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் முட்டையை வேக வச்சு அதை 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அழகாக பீசஸாக வரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை திருப்பி போட்டு விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இது வெந்த முட்டை தான். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், பெப்பர் முட்டை வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை வறுவல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம்.
இதுலேயே நம்ம ஒரு முட்டை ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் முட்டைக்காக வைக்கிற ட்ரே தான். இந்த ட்ரேவை நம்ம எப்படி முட்டையை வைக்கணுங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கடையிலேருந்து ஒரு முட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா பெரிய பகுதியாக இருக்கும், கீழே கூர்மையாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா மேலே அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு வச்சுருவோம். ஆனால் எப்பயுமே கீழ் வாட்டில் பார்த்திங்கன்னா குறுகுன மாதிரி இருக்க பகுதியை தான் நம்ம வந்து கீழே வைக்கணும். அந்த மாதிரி வைக்கிறப்ப தான் முட்டைக்குள்ளே இருக்க அந்த மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா மிடில்லையே இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு வீணாகாமல் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒரு தண்ணியில் போட்டு பாருங்கள். அது அடியில் வரைக்கும் முழுகிருச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை, இல்லாமல் மேலேயே மிதந்துச்சுன்னா அது நல்ல முட்டை இல்லை. இப்போ டிப் நம்பர் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து ஆரஞ்சு பழத்தை எப்படி வந்துட்டு கட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம அதை பீல் பண்ணி எடுத்துடுறோம். தோலை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொட்டையை நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே மெத்தடில் தான் நீங்கள் சாத்துக்குடியும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி ஜூஸ் போடலாம். கொட்டை இதே மெத்தட்லேயே ரிமூவ் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கசப்பு வந்துடும். ஸோ அந்த கசப்பு இல்லாமல் எப்படி சாத்துக்குடி ஜூஸ் போடுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு பழத்தை 2ஆக கட் பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் கொட்டையை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வேலையே மிச்சம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ பாருங்கள், நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த கத்தியை வச்சு அழகாக இப்படியே நான் எடுத்து விட்டுட்டேன் கொட்டையெல்லாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜூஸுக்கு ஆட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் ஜூஸ் மேக் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.